ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். ஆக்சுவலி எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கிறதா ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஆக்சுவலி அதுதான் சேஃப் நம்மளுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைபர் தமிழ்ச்சி. இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா ஒரு நாள் விளாக் தான். ஸோ ஒரு நாள் நான் என்னெல்லாம் செய்கிறேன், இங்கெல்லாம் போகிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வர மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி பசங்க ஸ்கூல் போகிறதுக்காக அவங்களுக்கு வந்து லஞ்சு செஞ்சிட்ருக்கேன். என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாதம் வடிச்சிட்டேன். தண்டுக்கீரை கடையில் தான் இப்போ செய்யறதுக்காக பருப்புலாம் வேக வச்சு அதில் வந்து கீரையை கட் பண்ணி போட்டு அது வெந்துட்டுருக்கு. அதை நம்ம வந்து கடைஞ்சி தாளிக்க போகிறோம். வேறு ஒன்றும் கிடையாது, அது சிம்பிளாக செய்கிற வேலை தான். பசங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா ப்ராசஸ் ஒர்க்கும் பண்ணிவிடுவாங்க. ஸோ திங்ஸ்லாம் கொண்டாந்து வெளியில் வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணுவாங்க கிளம்புறதுக்காக. அந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க கிளம்ப வேண்டியதான். ஸோ கிளைமேட் பாருங்கள், ஒரு 2 டேஸாகவே நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டே இருக்குது. எப்படின்னா ஒரு மேலோட்டமான மழை, ரொம்ப மழை கிடையாது, அப்படியே பொசன்னு தூத்தல் தூறிக்கிட்டு இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த கீரைக்கு வந்து நான் வெஜிடபிள்ஸ் பொரியல் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் வத்தை எடுத்துகிட்டு போகிறோம், எங்களுக்கு வத்தை பொரிச்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் பசங்களுக்கு வந்து 2 வகையான வத்தை பொரிச்சு கொடுத்துட்ருக்கேன். இந்த வத்தை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, சிதம்பரத்தில் நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி வத்த ஐட்டங்கள்லாம். ஸோ நான் வத்தை அதில் தான் எப்பவுமே வாங்குவேன். அங்கே வாங்கிட்டு வந்தது தான். ஸோ நல்லாவும் இருக்கும். ஸோ எந்த ஒரு குறைலாம் சொல்ல முடியாது. நம்ம 1/4 கிலோ, 100 கிராம், 50 கிராம் நம்ம எந்த குவான்டிட்டியில் எப்படி கேட்குறோமோ நம்ம வந்து போய் காமிக்கும் போது அவங்களே ஒரு கப் எடுத்துகிட்டு வந்து அள்ளிட்டு வந்து வெயிட் மிஷினில் போட்டு இவ்வளோ கேஜி இருக்குதுன்னு சொல்லி அவங்க இவ்வளோ ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் இந்த வத்தல்லாம் வாங்கும்போது நான் உங்களுக்கு பிளாகாக நான் எடுக்கிறேன். ஸோ என்ன ரேட்டில் எவ்வளோ வாங்குறேன்னு சொல்லிட்டு. இப்போ வத்தை ரெடி, சாதம் ரெடி, கீரை ரெடி. இதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து நான் கப்பில் வந்து பேக் பண்ணுறேன். இப்போ பசங்க வந்து கீரை தனியாக எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க வந்து சாதத்தில் நீங்கள் கிளறி கொடுங்கம்மான்னு தான் கேட்பாங்க. ஆக்சுவலி பாப்பா தனித்தனியாக தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. இப்போலாம் அவள் வந்து தனியாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது இல்லை. அது ஏன்னு எனக்கும் தெரியல. பாப்பா எப்படி எடுத்துகிட்டு போவோன்னா, கீரை தனியாக, குழம்பு தனியாக, சாதம் தனியாக, அது சாப்பிட்றதுக்கு ஒரு பிளேட்டு, ஸ்பூனு இந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தா. இப்போ எது கேட்டாலும் நீங்கள் கலரையே வச்சுருங்க, நான் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறா. சரி ஓகேம்மா, நீ சொல்கிற மாதிரி நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதேமாதிரி செய்யணும். அவங்க சாப்பிட்ற ஐட்டம் நம்ம பிடிவாத்துக்கு நம்ம செய்ய முடியாது. அவங்க சாப்பிட்றது அவங்களோட ஐட்டம்ஸ். அது அவங்க கேட்ட மாதிரியே நான் வந்து சாதத்தெல்லாம் கிளறி வச்சுட்டேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள கொண்டு போய் நம்ம வேணும் இடத்துல விட்டுட்டு வரணும். காலையில் கரெக்டாக பார்த்திங்கன்னா மணி இப்போது ஒரு 8:30 மணி மாதிரி ஆகிடுச்சு. 8:40 வேன் வந்துடும். ஆக்சுவலி நம்ம ஸ்ட்ரீட்டில் வேன் வராது, அந்த கார்னர் தான் போகணும். இன்னும் அங்கே வந்து ஒர்க் ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த ப்ராசஸ் ஒர்க் இன்னும் முடியலை. கிளைமேட் வேறு மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் காங்கிரீட்லாம் போடுறது அந்த மாதிரி எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. ரோடு சைடில் வந்து இந்த சாக்கடை தண்ணி போகிற மாதிரி அவங்க வாய்க்கா மாதிரி கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்படின்னா காங்கிரீட்டில் போட்டு கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதனால அங்கே ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நான் இவ்வளோ நல்லா பைப் லைன் போட்டுட்ருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கிடையாது, அந்த தண்ணி ஓடுறதுக்காக வாய்க்கா மாதிரி காங்கிரீட்டில் போட்டு கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த ஒர்க் தான் போயிட்டுருக்கு. இப்போ பசங்க வந்து ரெடி ஆகிட்டாங்க. நம்ம அந்த கார்னரில் கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு வந்து அடுத்து எனக்கு இன்னொரு ஒர்க் இருக்குது. நான் வந்து சிதம்பரம் போகிறேன். ஸோ எங்கெல்லாம் போகிறேன், என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ராவல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ட்ராவல்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கூட்டிக்கு வந்து நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிவிட்டேன். நான் டியூவில் தான் எடுத்திருந்தேன். ஃபுல் பேமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ஓசி வந்திருக்கு. அந்த என்ஓசி எடுத்துகிட்டு நம்ம வண்டி எடுத்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போக போகிறேன். ஸோ அந்த விளாக் தான் வரப்போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹெல்மெட் எடுத்துக்க போகிறோம், பேக் மாட்டிக்க போகிறோம், வண்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ டிக்கியில் வந்து நம்ம தண்ணி பாட்டில் வச்சுட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து சிலிண்டர் இருக்கும் பாருங்கள், அந்த சிலிண்டரை வந்து ஆஃப் பண்ணிடணும். இது பாருங்கள் ஆனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு போகணும். ஸோ எங்கேயாவது வெளியில் போகணுன்னா சிலிண்டரை ஆஃப் பண்ணிட்டு போகிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் லைட் ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் வீட்டை பூட்டிட்டு கிளம்ப போகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்டை வேர் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் போட்டுக்கிட்டு நம்ம வண்டி ஓட்ட போகிறோம். ஆக்சுவலி எல்லா வீடியோவில் சொல்லியிருக்கிறதா ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. ஆக்சுவலி அதுதான் சேஃப் நம்மளுக்கு. ஓகே, அவ்வளோதான், பர்ஃபெக்ட். இப்போ பேக் மாட்டிக்கிட்டு நம்ம வந்து
ஷோரூம் போக போகிறோம். எந்த ஷோரூம்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஷோரூம். நம்ம சுசுக்கி ஷோரூம் போகிறோம். ஏன்னா அங்கே தான் நம்ம வந்து வண்டி எடுத்திருக்கோம். பாருங்கள், இவ்வளோ சீக்கிரம் இவருக்கு டியூ கட்டி முடிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. 8th மந்த் தான் டியூ கட்டியிருப்பேன். அதுக்குள்ளே ஃபுல் அமௌண்ட் பே பண்ணிட்டேன். எதுக்கு பே பண்ணேன்னா, ஸோ ஹவுசிங் லோன் நமக்கு வரணும், பெரிய லோன் கிடைக்கணும்னா இந்த சின்ன லோனை அடைச்சா தான் அந்த லோன் கிடைக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போது இதுக்கு திடீர்னு பணம் புரட்டி ரெடி பண்ணி கட்டி அந்த லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். கரெக்டாக போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து நம்ம செப்பல் ஷூ தான். ஆல்ரெடி எங்கே போனாலும் ஷூ தான். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்கே போயிட்டு என்ன பண்ணோன்னா, வண்டியை வெளியில் விட்டுட்டு படலை சாத்திட்டு நம்ம போகணும். சரிங்க, ஃபைனலாக நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ஒரு ஷாலை இழுத்து கட்டியாச்சு, பேகை மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஸோ வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம ஸ்ட்ரீட்டு படலை சாத்தியாச்சு, போக வேண்டியதான். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போடலான்னு வந்து அங்கே ஜிபே பண்ண முடியாது, அமௌண்ட் கொடுத்தா தான் பெட்ரோல் போடுவோன்னு சொல்லிட்டாங்க. நானும் சரின்ட்டு அங்கே போட முடியாமல் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் என்ன இது என்ன எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. ஸோ 4 கோடி பெட்ரோல் இல்லை. இப்போ நான் எங்கே 10 கிலோமீட்டர் போகணும், போயிடுவோன்னு தெரியல. சரி, இல்லைன்னா தள்ளிட்டாவது போக வேண்டியதுதான். பார்ப்போம். பெட்ரோல் பங்க்னாலே ஒரு ஜிபேலாம் வைக்கணும். இங்கே வைக்கலை. எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க்லாம் வைக்கலை. சரி, பார்ப்போம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் ஸ்லோவாக போவோம். ஒரு 30 போகும்போது அந்த லிட்டரு கிலோமீட்டர் கணக்கு வந்து கொடுப்போம். அதனால் நம்ம அந்த மெஷர்மெண்ட்லேயே போவோம். ஸ்பீடாக போனால் இருக்கிற பெட்ரோலும் இழுத்துரும். அப்புறம் பாதியில் நம்ம தள்ளிக்கிட்டு தான் போகிற மாதிரி வரும். அதனால் பொறுமையாகவே போகலாம். எங்கே போயிட்டு பெட்ரோல் பங்க் கிடைக்கிது, பெட்ரோல் போடுறதுன்னு பார்க்கலாம். பெட்ரோல் பங்க் எங்கே கிடைக்கிது, நம்ம எங்கே போயிட்டு பெட்ரோல் போடுறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஸ்லோவாக போக போகிறோம். இருக்கிற பெட்ரோலை வச்சு நம்ம போகணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பாதியில் ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து 30 தான் போக போகிறோம். இங்கே டைம் வந்து 12 ஆக போகுது. சீக்கிரம் போகணும், இல்லைன்னா சாப்பாடு டைம் போயிடுவாங்க. சரி, பார்ப்போம். அப்படியே பொறுமையாக வந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டேங்க. ஸோ புவனகிரி பெட்ரோல் பங்க் வந்துட்டு பெட்ரோல் போட்டேன். பாருங்கள், கோடெலாம் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ பெட்ரோல் பங்க்லேருந்து இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் தான். ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு முன்னாடி நம்ம ஷோரூமுக்கு போகணும். அங்கே என்ன டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தான் அங்கேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும். ஷோரூமுக்கு வந்துட்டு அங்கே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் ஆர்சி புக்கும் ஒரிஜினல் என்ஓசி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் போங்க, அங்கே சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அதோட ஆர்டிஓ ஆஃபீஸு இப்போ போயிட்டுருக்கேன். சிதம்பரம் ஆர்டிஓ ஆஃபீஸு ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் போகிற லைனில் வந்து ராகவேந்திரா ஆர்ட்ஸ் காலேஜ்லாம் இருக்குது, முட்லூர் ஆர்ட்ஸ் காலேஜ். அதை தாண்டி தான் நான் போகணும். பாருங்கள், எல்லாம் பைபாஸ் எவ்வளோ சூப்பராக ரோடெல்லாம் போட்டு பெருசாக அகலமாக்கிட்டாங்க. இங்கெல்லாம் சின்னதாக குறுகலாக தான் இருந்துச்சு. சரி, இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸ் நான் வந்துட்டேன். அங்கே வந்தது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து புகை வாகன சட்டம்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் போயிட்டு நம்ம புகை வரும் பார்த்தீங்களா வண்டியில், சைலன்சரில் அதில் ஏதோ ஒரு கம்பிலாம் வச்சு புகை செக் பண்ணாங்க. அதில் வந்து ஃபெயில் பாஸு இப்படி 2 ஆப்ஷன் வரும். ஏன்னா இது பாஸுன்னு வந்துச்சு, ஃபெயிலுன்னு வரக்கூடாதான், பாஸுன்னு தான் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. திரும்பி இந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் சார்கிட்ட கொடுத்துட்டு என் பேரில் வந்து ஆர்சி புக் மாற்றுறதுக்கு ஒரிஜினல் ஆர்சி புக்கும் சார்கிட்ட கொடுத்துட்டு அமௌண்ட் கொஞ்சம் கேட்டிருந்தாங்க, பே பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நான் திரும்ப சிதம்பரத்துக்கு கிளம்புறேன். எதுக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணாமல் நான் போக மாட்டேன். நமக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமானாக இருக்கட்டும், கொஞ்சம் அக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு தான் நான் போவேன். ஏன்னா நம்ம வர்றது வந்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு தாண்டி நம்ம வந்துட்டுருக்கோம். அதனால் தேவையானதெல்லாம் இப்போ வாங்க முடிஞ்சால் தான் வாங்கிட்டு போகலாம்.
சிதம்பரத்துக்கு இப்போ வந்துட்டேன். சிதம்பரம் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நடராஜ கோயில் ஆப்போசிட்டில் கொத்தமல்லி 10 ரூபா, புதினா 10 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், 10 ரூபான்னு சொல்லும்போது நம்ம விட்டுட்டு போவோமா, இதில் ஒரு கத்தை அதில் ஒரு கத்தை 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு பாப்பாவுக்கு ரஃப்யூஸ்க்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால் அவளுக்கு ரஃப்யூஸ் ட்ரெஸ் கொஞ்சம் வாங்கிட்டு நூதனத்துக்கு போயிட்டு கொஞ்சம் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வீட்டுக்கு மளிகை ஜாமாவும் வாங்கிட்டு நம்ம புதுசாக கட்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா வீடு, அங்கே போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. இப்போ வந்துட்டு நூதனத்துக்குள்ளே வந்துட்டு இப்போ தம்பிக்கு வந்து கொஞ்சம் பிஸ்கெட் ஐட்டம்லாம் இல்லை. இதுக்கப்புறம் சிதம்பரம் வர வேலை எனக்கு மோஸ்ட்லி இருக்காது, அதனால் இங்கே வாங்கிட்டேன். கொஞ்சம் பேனா பென்சில்லாம் வாங்க வேண்டியிருந்தது, அதுவும் வாங்கி பாக்ஸில் போட்டு இப்போ நான் புது வீட்டுக்கு போயிட்டு என்னெல்லாம் சொல்கிறேன்ட்டு வீடியோ பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கி வந்து நம்ம சிதம்பரம் போன ஒர்க் ஆர்டிஓ ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு விசிட்டிங் வந்திருந்தேன் வீடை பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ வீடு பாருங்கள், இதுதான் ஹாலு பாருங்கள். ஹால்லேருந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் ஒன்று வரும், வாஷிங் மிஷினுக்கு ஒரு ஃபேஸ் விட்ருக்கோம். ஹால்லேருந்து இந்த சைடில் ஒரு பெட்ரூம், இந்த சைடில் ஒரு பெட்ரூம் வரும். இது மாஸ்டர் பெட்ரூம், இது நார்மல் பெட்ரூம். ஃபேஸ் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபேஸில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு விண்டோ வரும், இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பாத்ரூம் இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இதில் ஒரே ஒரு லாப்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஹாலு அங்கே இருக்குது பாருங்கள், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இங்கே பூஜை ரூம் வந்துடும். இங்கே வந்து வாஷிங் மிஷின் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரி ஆனோம்னா இங்கே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. ஸோ மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதில் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்துடும், இங்கே ஜன்னல் வந்துடும். ஸோ ஃபுல் லென்த்துக்கும் இருக்க போகுது பாத்ரூம் வந்து. இதில் வந்து நம்ம குறுக்கெல்லாம் எதுவும் மச்சி மாதிரிலாம் கொடுக்கல, ஃபுல் லென்த்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். நான் அதோட சைஸ்லாம் உங்களுக்கு நான் ஹோம் டூரில் மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். பாலி கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பாலி எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக ஒரே லேப்டாப் கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் வந்து அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது பாருங்கள். அது எதுக்கு இருக்குன்னா ஸ்டெப் வழியாக மேலே போகும்போது நம்ம இங்கேருந்து அங்கே பார்த்துக்கலாம், அங்கேருந்து இங்கே பார்க்க முடியாது. ஸோ அந்த சைடில் ஒரு ஜன்னல், இங்கே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமு. இங்கேருந்து நம்ம வந்தோம்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம், பாத்ரூம். இங்கே வந்து வாஷிங் மிஷின், பூஜை ரூம், பெட்ரூம். ஸோ ஹால்லேருந்து நம்ம வரும்போது ஸோ எல்லாமே அப்படியே கவர் ஆகுது பாருங்கள். பெட்ரூம், பூஜை ரூம், வாஷிங் மிஷின், மாஸ்டர் பெட்ரூம். ஸோ எல்லாமே கவர் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்துடும். கிச்சன் வந்து என்னோடய ஃபேவரட் ஏரியா கிச்சனு. லாப்ட் வந்து இதில் எல் ஷேப் கொடுத்துருக்குறாங்க, பார்த்தா தெரியும் எல் ஷேப். அதுக்கப்புறம் காங்கிரீட்டில் கட்டை கட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல சிங்கம் வந்துடும், சிங்கோட சைஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் அது எதுக்குன்னா அது வந்து சிம்னி இங்கே வைக்க போகிறோம். ஸோ சிம்னிக்கு அந்த டப்ட்டு வைப்போம் பார்த்தீங்களா, டக்ட்டு, அந்த டக்ட்டு வைக்கிறதுக்காக இங்கே அந்த பைப் கொடுத்துக்குறாங்க. அது வந்து அங்கே எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுக்க போகிறோம், அதுக்கான அந்த பைப்பு. இங்கே ஒரு ஜன்னல் வந்துடும், அடுப்புக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல், சிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல். கிச்சன் வந்து நம்ம இன்டீரியர் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸோ எப்படி இருக்குது, ஃபினிஷிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹோம் டூர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஒர்க் நடக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் தரேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்கள், ஆக்சுவலி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஓடை மாதிரி போகுது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்கள். வீட்டுக்கு பின்னாடி பைபாஸ் போகுது பார்த்தீங்களா, பைபாஸ் போகுது. இது வந்து கவர்மெண்டோட வாய்க்கால், கழிவு தண்ணிலாம் அழுக்கு தண்ணி அதில் போகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கேருந்து வருது அந்த தண்ணி. நம்ம வீட்டில் எவ்வளோ ஃபேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் டாய்லெட், நார்மல் பாத்ரூம். இங்கே வந்து பொதுவாக கொடுத்துருக்கோம். பேக் சைடில் இங்கே போர்வெல் போட்டிருக்கோம். நம்ம ஃபேஸ் இதோட தான் இருக்குது. ஏன்னா இங்கே பின்னாடி வந்து நம்ம காம்பவுண்ட் போடுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இங்கே ஏதாச்சும் அக்சசரிஸ், கிச்சன் அக்சசரிஸ் இங்கே பண்ணிக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். துணி காய வைக்கிறதா இருக்கட்டும். ஸோ
நம்ம வீட்டோட ஒர்க் ப்ராசஸ் அப்படியே இன்றைக்கி இது 21 டேஸ் வந்து அப்படியே தான் இருக்குமா. இதெல்லாம் நம்ம ரூஃப்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்லா செட் ஆகணும். செட் ஆகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஹால் ரொம்ப பெருசுங்க, பாருங்கள் எவ்வளோ லென்த் இருக்குன்னு. 2 ஜன்னல் வரும் ஹாலுக்கு. ஸோ நம்ம ஹால் வந்து ரொம்ப பெருசு, பார்க்கும்போதே தெரியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹாலிலேருந்து கிச்சன், பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம், நம்மளுடைய வாசப்படி பாருங்கள், அருக்கா வைக்க போகிற வாசப்படி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஸோ வந்து அருக்கா வைக்கும் போதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன் என்னென்ன செய்கிறோன்னு சொல்லிட்டு. இது போர்ட்டிகோ. போர்ட்டிகோவிலேருந்து இங்கே பாருங்கள் ஸ்டெப்பு. அந்த போர்ட்டிகோவில் இங்கே கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இன்வெர்ட்ரு தேவையில்லாத வேஸ்டேஜ்லாம் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஃபேஸ் இருக்குது ஸ்டெப்பு கீழே. அதுக்கப்புறம் நம்மளோட மெயின் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக அங்கே ஃபேஸ் விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து நம்ம ஸ்டெப்புக்கு போனால் இங்கே வந்து படிக்கூண்டு மேலே போவோம். இதுலேருந்து படிக்கூண்டு இங்கே வந்து கண்ணாடி வைக்கிறதுக்காக விட்டுருக்குறாங்க கிளாஸு. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்டெப்பு வந்து சின்னதாக தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டெங்க்லாம் ஈஸியாக ஏறிக்கலாம். ஸோ ரொம்ப லென்த்தாக கொடுக்கல, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி வந்து அப்படியே இப்படி மேலே போய்க்கிட்டோம். ஸோ 2 சைடு தான் இருக்குது. ஸோ ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க ஸ்டெப். ஏற வந்து கஷ்டம் இருக்காது. சரி, அவ்வளோதான் நம்ம ஹோம். சரி, நம்ம இங்கேருந்து இப்போது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். இங்கே உட்காரத்துக்கு ஒரு கட்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இங்கேருந்து மேலே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம வீடை வந்து கண்காணிச்சிட்டே இருக்குது கேமரா. சரி, நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம். ஸோ சிதம்பரத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கோம். ஸோ வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க. சேத்தியாத்தோப்பில் வந்து ஒரு மெயினான ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது. என்ன ஃபேக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா சக்கரை ஆலை. ஸோ சக்கரை ஆலை ஃபேக்ட்ரி இருக்குது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எங்களை வந்து சின்ன வயசில் அந்த சக்கரை ஆலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ சின்ன பிள்ளையில போனது, இப்போலாம் ரீசெண்டாக போக முடியுமான்னு தெரியல. ஸோ அது உள்ளே என்னென்ன உற்பத்தி பண்ணுறாங்க, கரும்பு லோடு ஃபுல்லாக அது உள்ளே தான் கொண்டுட்டு போகிறாங்க. இங்கேருந்து பாருங்கள், தெரியும் பாருங்கள், இதுதான் சக்கரை ஆலை. ஸோ நான் சின்ன வயசில் 5th 6th படிக்கும்போது எங்கள் ஊர்லேருந்து ஸ்கூலில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. எங்கள் ஊர் சைடு வந்து லோடு, இந்த கரும்பு லோடுலாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை நல்லா வந்து அறுவடை பண்ணி இங்கே கொண்டு வந்து டின்னு கணக்கில், ஸோ ஒரு லோடு கணக்கில் கொண்டு வந்து விற்றுட்டு போவாங்க. இவங்க அந்த கரும்பு வச்சு தான் சர்க்கரை ஆலை, சர்க்கரை தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன வயசில் போனது, அதோட பேர் வந்து சர்க்கரை ஆலை. பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலி எப்போயுமே அப்படி தான், பசங்க வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நம்ம வந்து வீட்டில் இருக்கணும். அப்போ தான் பசங்களை வந்து நம்ம பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம வீட்டில் இல்லைன்னா பசங்க எங்கே இறங்கி எங்கே இருப்பாங்க, ரொம்ப கஷ்டங்க. அதனால் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்து எவ்வளோ ஒர்க்காக இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடணும். இல்லைன்னா அம்மா வீடு இங்கே தான் இருக்குது, அம்மா கிட்ட சொல்லினது போல் பசங்களை, அம்மா நீங்கள் வீட்டிலேயே இறக்கிடுங்க, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் வந்து அம்மா கிட்ட சொன்னால் வேன்லேருந்து இறக்கிடுவாங்க. நம்ம ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கில் இருக்கோம், ஸோ ரொம்ப லாங்கிலேருந்து இப்போ வீட்டுக்கு போக முடியல, பசங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா அம்மா வீடு இங்கே தான் இருக்குது, மாமியார் வீடு இங்கே தான் இருக்குது, அதனால் அம்மா கிட்ட சொல்லிவிட்டு அவங்க வேன்லேருந்து அவங்க வீட்டுக்கு நிறைய இறக்கிப்பாங்க. ஏன்னா அக்கா பசங்களும் அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க.
ஸோ அக்கா பசங்களும் அம்மா வீட்டில் இறங்குறதுனால என் பசங்களும் அங்கே இறக்கிக்கலாம், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஆக்சுவலி ஒரு பாக்ஸ் கொண்டு வந்தேன் பார்த்தீங்களா, ஸ்நாக்ஸும் மளிகை ஜாமானும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டிக்கியில் ஹெல்மெட்டை வச்சுட்டு இப்போ உள்ளார வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன். பாப்பா வந்து பென் கேட்டிருந்தா. இந்த பென்னில் வந்து இந்த பென் 3 ரூபா பென்னு, இதில் வந்து 20 பேனாக இருக்குது, 50 ரூபா. ஸோ இது வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா பாப்பா வந்து இப்போ ஸ்கூல் போகிறதுனால அவள் பெண்ணால் எழுதிட்டு இருக்கா. இப்படி நம்ம ஒரு 20 பேனா வாங்கி வந்து கொடுத்துட்டா அவள் மட்டும் எழுதிட்டு இருப்பா. எப்போ மை தீர்ந்துச்சுனாலும் உடனே நம்ம அர்ஜென்ட்டுக்கு போய் கடையில் வாங்க வேணாம், பாக்ஸாக கொண்டாந்து கொடுத்துட்டு அவள் யூஸ் பண்ணிப்பா. தம்பிக்கு ஒரு பென்சில் இல்லை கலர் பென்சில் கேட்டிருந்தான். ஸ்க்ரையான் இல்லை, பென்சில்லு கலர் பென்சில், அது ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ரேட் வந்து 18 ரூபான்னு நினைக்கிறேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ரஃப் யூஸ் போடுறதுக்காக ட்ரெஸ் கேட்டிருந்தா. ஷாக்ஸ் மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் டவுசர் மாதிரி ஒரு 5 டவுசர் எடுத்துகிட்டு வந்தேன். சரி ரஃப் யூஸ் தானே, வீட்டில் தானே போட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஹோல்சேல் கடையில் எடுத்ததுங்க. ஸோ கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் தையல் ஒன்று போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து டைலர்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம அது ஒரு ஓரம் ஒன்று அடிச்சுக்கணும். தம்பிக்கு வந்து பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அவனுக்கு வந்து பிஸ்கெட்டும் தீர்ந்து போயிடுச்சு. அதனால் சிதம்பரத்துக்கு போகிற சான்ஸ் இப்போ கொஞ்சம் நாளைக்கு இருக்காது. அதனால் இன்றைக்கி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன பிஸ்கெட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு வந்து 12 பீஸ் தான் இருக்கும். ஒரு பேக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 50 ரூபா 54 ரூபா தான் வந்துச்சு. அப்புறம் பச்சி மாவு இல்லை, கொஞ்சம் டீ தூள் வாங்கினேன். வேறு என்ன வாங்கியிருந்தேன், கடுகு கொஞ்சம் வாங்கியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் மளிகை ஜாமான் வாங்கியிருந்தேன். திரும்பி அந்த பாக்ஸ்லேயே நான் பிஸ்கெட்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா தம்பி வந்து அந்த பிஸ்கெட் வந்து அவன் பாக்ஸ்லேருந்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்ஸ்லேயே திரும்ப எடுத்து வச்சுட்டேன். அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா யூஸ் பண்ணுற பென்சில் பேனெல்லாம் இருக்குது. சரி அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க கையால் எடுத்துக்கிட்டோம். ஸோ பேண்ட்டு பாருங்கள், முக்கா பேண்ட், இது ஷாக்ஸ் மாதிரி பாப்பா யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த விலாகு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.